எங்கள் வீட்டில் செய்யக்கூடியதான இனிப்பு பருப்பு போளி அல்லது பூரண போளி, அந்த வீடியோ தான் உங்கள் ஸ்க்ரீனில் தெரியுது. முதல்ல கடலைப்பருப்பை ஒரு பாத்திரத்தில் போட்டு 2 வாட்டி நல்ல தண்ணியில் கழுவிட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சிடலாம். 1 கப் கடலைப்பருப்பு எடுத்தோன்னாக்கா 1.5 கப் பாகு வெல்லம் நறுக்கியது, அதை கொஞ்சம் தண்ணியில் போட்டு அதை அப்படியே ஊற வைக்கலாம். 3 மணி நேரம் கழித்து கடலைப்பருப்பில் அந்த தண்ணியோடைய மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் நெய், வாசனைக்காக நெய் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நான் சேர்க்குறேன். சேர்த்து குக்கரை அப்படியே மூடிட்டு 3 விசில் விட்டுடலாம். இப்போது 3 விசில் ஆயிட்டு ப்ரெஷர் அடங்கியாச்சு. கடலைப்பருப்பு நல்லா வெந்திருக்கு. கடலைப்பருப்பு வெந்தால் கூட அதோட ஷேப்பை அப்படியே ரிட்டைன் பண்ணும். பட் நான் கையால் எடுத்து உங்களுக்கு நசுக்கி காமிக்கிறேன். 3 மணி நேரம் போல் ஊற வச்சு இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கரில் 3 விசில் விட்டோன்னாக்கா அப்படியே அது குழைய வெந்திருக்கும். கையால் எடுத்து நசுக்கினா அப்படியே நம்மளுக்கு அது நசுங்கணும். ஸோ இந்த அளவுக்கு வெந்துருச்சு. இதை நாங்கள் ஜென்ரலாக மிக்சி கண்டெய்னரில் போட்டு அரைக்க மாட்டோம். அப்படியே நம்ம கரண்டியாலேயே மசிச்சோன்னாலே இது மசிஞ்சிடும். வெள்ளைப்பாகு போட்டு கலர் அடித்து வெள்ளத்தை நல்லா தண்ணியில் கரைச்சிட்டு அதை அப்படியே வடிகட்டலாம். தூசு நீங்கள் அதை வடிகட்டியாச்சு ஒரு உலோக வடிகட்டியில். அந்த கடலைப்பருப்பு வெந்ததான கலவை மேலேயே அது போட்டிருக்கேன். வெல்லம் கரைத்ததை, ஏலக்காய்த்தூள், சுக்குத்தூள் 2 போட்டு மேலே கலந்து விடுறேன். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு அடி அகலமான ஒரு வாணலியில் 2 டீஸ்பூன் அளவு நெய் போட்டிருக்கேன். அதில் இந்த வெந்த கடலைப்பருப்பு மற்றும் வெள்ளை கலவையை போட்டு அடுப்பை ரொம்ப மிதமான சூட்லேயே வச்சு கைவிடாமல் ஒரு குழி கரண்டி போட்டு அப்படியே கிளறி விடுங்க. அப்படியே நம்ம கிளறி விடுறச்சேயே அந்த கடலைப்பருப்பு நல்லா மசிஞ்சிடும். அதுக்கு தான் நம்ம 3 மணி நேரம் போல் கடலைப்பருப்பை நல்லா ஊற போட்டு அதுக்கப்புறம் ப்ரெஷர் குக் பண்ணணும். பாருங்கள், இப்போ இந்த அளவுக்கு நம்ம கலரடிச்சேயே மசிச்சாச்சு. இப்போ இந்த மாதிரியான உருண்டைகளாக இதை உருட்டி வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு மைதா மாவு கலவையை உருண்டைகளாக உருட்டுறோமோ அதே அளவுக்கு நம்ம இந்த உள்ளே வைக்க போகிறதான இந்த கடலைப்பருப்பு வெள்ளை ஸ்டஃபிங்கையும் பெரிய பெரிய உருண்டைகளாக உருட்டணும். ஒரு அடி அகலமான ஒரு பவுலில் மைதா மாவை சலிச்சு போட்டு அதில் மஞ்சள் தூள், உப்பு 2 போட்டு கொஞ்சமாக நெய் வாசனைக்காக சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். இப்போ நம்ம நல்லா கலந்தாச்சு. இது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை தெளித்து நம்ம ஒரு ஸ்டிக்கியான டவ்வாக இதை பிசையணும். இந்த மாவு சப்பாத்தி மாவை விட அப்படியே ஸ்டிக்கியாக இருக்கணும். அப்போ தான் நம்ம போளி தட்டுறச்சு அது நம்ம சொன்ன பேச்சை கேட்கும். நல்ல கையில் எண்ணெயை பூசிட்டு அந்த மாவு மேலே போட்டு இது ஸ்டிக்கியான டவ்வாக நம்ம பிசைஞ்சாச்சு. இது ஒரு 3 மணி நேரம் போல் ஊற வச்சுட்டு இதை இந்த மாதிரியான பால்ஸாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் எந்த அளவுக்கு பால் செய்கிறோமோ அதே அளவுக்கு தான் மைதா மாவு உருண்டையையும் பால்ஸாக செய்யணும். மீன்வைல் ஒரு பெரிய தட்டு மேலே ஒரு இலையை வச்சு அந்த இலைக்கு மேலே எண்ணெய் ப்ளஸ் நெய் 2 சேர்ந்த கலவையை நான் தடவிருக்கேன். இப்போது நம்ம செஞ்ச அந்த மைதா மாவு கலவையிலேருந்து ஒரு டவ் எடுத்துக்கலாம். அப்படியே இந்த மாதிரியான ஸ்டிக்கியான பதத்துக்கு இருக்கணும். கையிலையும் எண்ணெய் பூசியிருக்கேன். எண்ணெய் ப்ளஸ் நெய் கலவை. இந்த உருண்டையை அப்படியே வச்சு அதை 4 விரல்களால் அப்படியே இழுத்து இழுத்து தட்டணும். மைதா மாவு கலவை இந்த மாதிரியான ஸ்டிக்கி டவ்வாக நம்ம பிசைஞ்சோன்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு தட்ட வரும். இதை சப்பாத்தி கல்லை அல்லது குழவியில் போட்டு
தேய்ச்சாக்க இந்த அளவுக்கு நல்லா வராது. ஸோ அதனால் எங்கள் வீட்டில் எப்போவுமே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டிக்கியான டவ்வா இதை பிசைஞ்சிட்டு இதை அப்படியே கையால் தட்டுவோம். அதுவும் ஒரு வாழை இலை மேலே நெய்யும் எண்ணெயும் போட்டு க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இழுத்து இழுத்து நம்ம அதை ஒரு மெல்லியதாக சப்பாத்தியை போல் கையால் தட்டணுன்னாக்கா அது ரொம்பவே நல்லா வரும் நம்மளோட எண்ட் ப்ராடக்ட். இதுக்குள்ளே நம்ம செஞ்சதான அந்த கடலைப்பருப்பு வெள்ளை கலவை ஸ்டஃபிங் பால் ஒன்றை வச்சு நல்லா இழுத்து மூடி அதை மேலும் மூடினதுக்கப்புறம் ஸ்டஃபிங் வெளியே வராமல் அப்படியே திருப்பி நம்ம அப்படியே நல்லா அதை ஒரு மெல்லிய சப்பாத்தியாக அப்படியே கை விரல்களால் அழுத்தம் கொடுத்து இழுத்து இழுத்து நல்லா தட்டணும். நம்ம இந்த மாதிரி நல்லா மாவை பிசைஞ்சோன்னாக்கா அந்த மாவு வந்து நல்லா நம்மளுக்கு இப்படி தட்ட வரும் போலியாக. மீன்வைல் ஒரு இரும்பு பேனை சூடு பண்ணியிருக்கேன். அதில் எண்ணெய் ப்ளஸ் நெய் கலவை போட்டிருக்கேன். இந்த வாழை இலையோடையே அந்த தட்டின அந்த போலி அது மேலே போட்டு வாழை இலையை அப்படியே மெல்லமாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். சுற்றி வர எண்ணெய் ப்ளஸ் நெய் கலவை நான் போடுறேன். போட்டுட்டு அதை அப்படியே முள்ளமாக திருப்பி விடுறேன். அடுப்பு ஃபுல் ப்ராசஸ் போது லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேமில் நம்ம வைக்கவே கூடாது. வச்சாக்க போலி காந்தக்கூடும் அண்ட் போலியோட டேஸ்ட்டும் மாறக்கூடும். ஸோ நம்ம வந்து த்ரூ அவுட் த ப்ராசஸ் ரொம்ப லோ ஹீட்லேயே அடுப்பை வச்சு இந்த போலிகளை 2 சைடும் திருப்பி எடுக்கணும். நான் இன்னொரு போலியும் உங்களுக்கு அந்த கல்லில் போட்டு காமிக்கிறேன். கல் நல்ல சூடாக இருக்கச்சு எண்ணெய் ப்ளஸ் நெய் கலவை போட்டு அப்படியே நம்ம அந்த இலையோட அந்த தட்டிய போலியை அந்த கல் மேலே போட்டு இலையை மெல்லமாக பிரித்து எடுக்கணும். அந்த வாழை இலையோட வாசனையும் சேர்ந்து இந்த போலி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை பருப்பு போலின்னு சொல்வோம், இனிப்பு போலின்னு சொல்வோம், பூரண போலி அப்படின்னு சொல்வோம். நார்த் இந்தியாவில் பார்த்திங்கனாக்கா பூரண் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. மைதா மாவு பிசையறது மாத்திரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம நல்லா அந்த மைதா மாவு செய்யறதுக்கு முன்னாடி சலித்து அதை அப்படியே ஸ்டிக்கி டவ்வா கொஞ்சம் கூட எண்ணெய் போட்டோன்னா கூட பரவாயில்ல, அல்லது நெய் போட்டோன்னா கூட பரவாயில்ல, கொஞ்சம் வந்து நல்ல ஸ்டிக்கி டவ்வா நம்ம செஞ்சோன்னா தான் நம்மளுக்கு இந்த மாதிரி போலி வந்து அழகாக இலையில் தட்ட வரும். 2 சைடும் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி கல்லில் போட்ட உடனே நம்ம திருப்பி எடுக்கணும். அண்ட் கடலைப்பருப்பு கலவையையும் நம்ம வந்து பியூட்டிஃபுல்லாக இந்த மாதிரி மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டிய தேவையே இல்லை. நல்ல ஊற போட்டு அதை தண்ணியோட ப்ரெஷர் குக்கரில் நல்லா வேக வச்சு அப்புறம் அந்த வெள்ளை நீரோட சேர்த்து சுருளை கலரி அப்படியே ஒரு குழிக்கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விட்டோன்னாக்கா அப்படியே நம்மளோட அந்த உள்ளே வைக்கக்கூடியதான அந்த கடலைப்பருப்பு வெள்ளை ஸ்டஃபிங்கும் ரொம்பவே அருமையாக வரும். சவுத் இந்தியாவோட சிக்னேச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லக்கூடியதான டிஷ்களில் ஒன்றான பூரண போலி அல்லது இனிப்பு பருப்பு போலி எங்கள் வீட்டில் தயார்.